எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம யூஸ்வலாக ஓட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தி, ஆனால் அது வெறுமனே நார்மலாக சாப்பிட்றத விட இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபீஸ் மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 2 சூப்பரான ஓட்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஓட்ஸ் தோசை, இன்னொன்று ஓட்ஸ் கிச்சடி. ஸோ வாங்க இந்த 2 ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் தோசை செய்யறதுக்கு முதல்ல ஓட்ஸ் அரைக்கணும். இதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் ஓட்ஸ் போட்டு நல்ல பொடியாக அரைச்சிக்கணும். அரைச்ச ஓட்ஸ் பவுடரை ஒரு பவுலில் மாற்றி இதில் 1/4 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 2, ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. அடுத்து இதில் 1 கப் புளிச்ச தயிர், 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா கரைச்சாச்சு. ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 30 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மாவு நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது நல்லா தண்ணியாக கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரவா தோசை மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்ச பிறகு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு தயாராக இருக்குது. நம்ம தோசை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தவாவை சூடு பண்ணி, தவா சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றணும். நான் எப்படி ஊற்றிருக்கேன் பாருங்கள். மாவு ஊற்றின பிறகு கரண்டி வச்சு அது சுற்ற வேண்டாம். அது ஊற்றி அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஓட்டை வரும். ரவா தோசை சுடுற மாதிரியே சுடணும். தோசை சுற்றி நடுவில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி ரெண்டு பக்கம் சுட்ட பிறகு தோசையை எடுத்துருங்க. தோசையை சுடும்போது ஃப்ளேம் எப்போவுமே மீடியமில் வச்சு சுடணும். ஸோ இந்த மாதிரி அருமையான ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நல்லா சூடாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓட்ஸ் கிச்சடிக்கு நான் 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 15-20 நிமிஷம் ஊற விடுங்க. கிச்சடி செய்ய கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் வேண்டாம்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1 பச்சை மிளகாய் போடுங்க. அடுத்து நறுக்கின கேரட் 1, 1/2 கப் நறுக்கின பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி. காய்கறிகளை போட்டு பிறகு 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு 5 நிமிஷம் வதக்குங்க. 5 நிமிஷம் கழித்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றுங்க. அடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு போடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. இதோட 1/2 கப் ஓட்ஸ் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 3 கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாசிப்பருப்பு 3/4 பாகம் வெந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணுங்கள். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். மறுபடியும் கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஓட்ஸும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவுங்க. எனக்கு மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அருமையாக வெந்து க்ரீமியாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிச்சடிக்கு வேறு எதுவும் தேவையில்லை, அப்படியே சூடாக பரிமாறுங்க. ஸோ 2 சூப்பரான சிம்பிளான ஓட்ஸ் ரெசிபீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸ் வச்சு கண்டிப்பாக அந்த 2மே நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.